இன்னும் ஒரே வாரத்துல நம்மளுக்கு சம்மர் ஸ்லாம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நடந்த இந்த எபிசோட்ல என்னெல்லாம் ஸ்டோரி லைன் டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது உங்க ரா ரிவ்யூ எபிசோட். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. ஷோ ஓபனர் டீம் விஷன் vs ஜவான் இவன்ஸ் அண்ட் டிராகன் லீ. எனக்கு இந்த பிரான் பிரேக்கரை பார்த்தா தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சுமாரா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையன் பின்னாடி இருந்த மொமெண்டமே வேற. அது கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் அவுட் ஆகி இப்ப பாத்தீங்கன்னா ஆஸ்டின் தீரின் மூணாவதா உள்ள வந்து சேர்ந்தவன் டீம் லீடர் மாதிரி நின்னுட்டு இருக்கான். இவர் அவனோட சைட் கேரக்டர் மாதிரி நின்னுட்டு இருக்காரு. ஒரு காலத்துல வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் லெவலுக்கு புஷ் பண்ணவங்கள இன்னைக்கு ஒரு சைட் கேரக்டரா மாத்திட்டு இருக்காங்க. இந்த ஃபீலிங் ரெஸ்லிங் கம்யூனிட்டிக்கு மட்டும் இல்ல பிரான் பிரேக்கருக்குமே இருக்கும் தான் நினைக்கிறேன். அதனாலதான் அவரோட என்ட்ரன்ஸ் ஆகட்டும் இல்ல வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா அவர் சென்டர் பாயிண்ட்ல நிக்க மாட்டேங்கிற ஒரு மாதிரி தயங்கி ஒதுங்கி தான் நின்னுட்டு இருக்காரு. இன்ட்ரிங்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு. பட் பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த என்ட்ரி ஆகட்டும் எக்ஸிட் ஆகட்டும் அந்த டீமா ஒரு போஸ்ட்ல நிக்கும் போது நீங்க அவரை பாத்தீங்கன்னா அவரோட மூஞ்சில முதல்ல இருந்து அந்த அக்ரெசிவ்னஸோ இல்ல அந்த ஒரு ஆராவோ எதுவுமே இல்ல. ரொம்பவே டல்லா கடமைக்கே நிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. உண்மையிலேயே அவரை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஒன் ஆஃப் த ப்ராமிசிங் யங் டேலண்டா உள்ள வந்தவர் இப்ப எந்த ஒரு டேலண்ட்டுமே இல்லாதவர் மாதிரி சைடுல நின்னுட்டு இருக்காரு. சரி நம்ம மேட்சுக்குள்ள வருவோம். ஓவரால் இது ஒரு செமையான ஓபனர், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்ட். போன வாரம் இந்த ஜவான் இவன்ஸ் ஒரு செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான். இந்த வாரமும் அதுல கொஞ்சம் கூட சளைக்காம இன்னும் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கான். அவர் டெபியூ பண்ணி ஆல்மோஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆயிருச்சு. ஆனா இப்பதான் அவர் கொஞ்சமா ஃப்ளோ கண்டுபிடிச்சிட்டாரு நினைக்கிறேன். அதனாலதான் எல்லா வாரமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு படி மேல போய்கிட்டே இருக்கு. நவ் ஹி இஸ் இன் a place where he knows how to move the matches. அதாவது ஒரு மேட்சை எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணுங்கிறது அந்த பையனுக்கு இப்ப புரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மேட்ச் முழுக்கவே நம்ம லோகன் பாலும் சரி மேக்ஸின் டுப்ரியும் சரி ரிங் சைடுல தான் இருக்காங்க. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ ரெஃபரி டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஆப்போனன்ட் டீமை அட்டாக்கும் பண்றாங்க. மேட்சோட கடைசியில நம்ம ஜவான் இவன்ஸ்க்கு ஒரு ஸ்பியர், அதுக்கப்புறம் டிராகன்லையும் பிடிச்சி நிக்க வச்சு ரன்னிங்ல ஓடி வந்து ஒரு ஸ்பியர் போடுறாங்க. அதுக்கப்புறம் பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் டீம் விஷன். ஆனா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த டிராகன்லையும் ஜவான் இவன்ஸ் இவங்க அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப இவங்களை காப்பாத்துறதுக்காக நம்ம ஆல்பா பேபிஸ் உள்ள வராங்க. ஆரம்பத்துல என்னமோ இந்த டீம் விஷனை போட்டு நம்ம ஓட்டிஸ் பொழந்து கட்டிட்டு இருந்தாரு. அப்படி அவங்களை அடிச்சு ரிங்குக்கு வெளியே எடுத்துட்டு போய் அந்த கமெண்ட் டெஸ்க் இருக்குல்ல அது மேல ஆஸ்டன் தியரிக்கு ஒரு பவர் பாம் போலான்னு லிஃப்ட் பண்றாங்க. கரெக்டா இந்த ஸ்பாட்ல நம்ம பிரான் பிரேக்கர் ஒரு ஸ்பியர் போடுறாரு. அதுக்கப்புறம் ஓட்டிஸ் பிளாட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்தையும் தூக்கி ரிங்குள்ள போட்டு எப்பயும் போல ஒரு ஸ்பியர். அதுவும் ஓட்டிஸ்க்கு பாத்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகி ஒரு 4 டைம் பவுன்ஸ் ஆயிட்டு வந்து ஒரு பயங்கரமான ரன்னிங் ஸ்பியர். அதுக்கப்புறம் நம்ம ஓட்டிஸ் நடு ரிங்ல படுக்க போட்டு அவரை சுத்தி இவங்க 4 பேருமே நின்னு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம டேனோசன் ரிங்குக்கு வராரு. பல வாரத்துக்கு முன்னாடி இந்த ஜட்மெண்ட் டே டீம் கிட்ட இருந்து இந்த டேனோசன் கொஞ்சம் பணத்தை திருடிட்டாரு. அதத்தான் ஒரு ஸ்டோரி லைனா உருவாக்கி இத்தனை வாரம் ஒரு உப்மா கிண்டிட்டு இருந்தானுங்க. இப்ப அந்த பணத்தை நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டேனோசன் ரிங்குள்ள வராரு. ஆனா நான் ஜட்மெண்ட் டே டீமுக்கு கொடுக்க மாட்டேன், அதுக்கு பதிலா இங்க இருக்கிற ஃபேன்ஸுக்கு அந்த பணத்தை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னு சொல்லவும் இப்ப கரெக்டா நம்ம ஜட்மெண்ட் டே டீம் ரிங்குள்ள வராங்க. உள்ள வந்து நம்ம லிவ் மார்கன், டாமினிக் மிஸ்டரியோ, ஜேடி மெக்டோனா 3 பேருமே பணத்தை என்கிட்ட கொடுன்னு சொல்லி தகராறு பண்றாங்க. ஒரு பாயிண்ட்ல டேனோசனை பிடிச்சி அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப டேனோசனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஜோ ஹென்றி உள்ள வராரு. ரிங்குக்குள்ள லைட்டா சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த கேப்ல நம்ம லிவ் மார்கன் அழகா எஸ்கேப் ஆகி அந்த பணப்பையும் தூக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. நம்ம ஜோ ஹென்றி ரிங்குக்குள்ள இருக்கிறவங்க 2 பேரையும் அடிச்சு வெளியே தள்ளுறாரு. ஆக மொத்தம் பணப்பை நம்ம கைக்கு வந்துருச்சுன்னு சொல்லி பேக் ஸ்டேஜுக்கு இவங்க ஓடி போறாங்க. அப்படியே கேமரா பேக் ஸ்டேஜுக்கு டிராவல் பண்ணுது. என்னன்னு பார்த்தா பேக் ஸ்டேஜ்ல ஒரு பயங்கர கலவரம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் டாமினிக் மிஸ்டரியோ, லிவ் மார்கன், ஜேடி மெக்டோனா இந்த பை எங்களுதுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜோ ஹென்றி, டேனோசன் இது எங்களோட பணம் சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தகராறு நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜேடி மெக்டோனா நைஸா பேக் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இருந்தது கள்ள நோட்டு. ஏன்டா இந்த கள்ள நோட்டுக்காடா இத்தனை நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த பேக்கை தூக்கி பின்னாடி வீசுறாரு. பட் பின்னாடி யார் இருந்தான்னு பார்த்தா நம்ம ஓபா ஃபெமி. இந்த வடிவேலு ஒரு படத்துல முட்டை தக்காளி முட்டைக்கோசெல்லாம் தூக்கி பின்னாடி வீசிட்டு இருப்பாங்க. கரெக்டா ஒரு மொட்டை நின்றுட்டு இருப்பான், அவன் மண்டையிலே போய் விழுகும்ல. ஆல்மோஸ்ட் அதே மாதிரி ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. ஓபா அப்படியே அந்த பேக்கை தூக்கிட்டு வந்து என்ன பேக் வச்சு அடிச்சது எவன்டா அப்படின்னு கேட்க எல்லாருமே ஜேடி மெக்டோனா கை காட்டிட்டாங்க. இந்த கேப்ல நம்ம ஜெனரல் மேனேஜர் நான் உங்களை காப்பாத்துற நடுவில் வந்து நின்னுட்டு ப்ராப்ளம் இங்க வேணாம், பேசாம ரிங்குக்கு போய் நீங்க சண்டை கட்டி சால்வ் பண்ணிக்கங்களேன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் ரிங்குக்கு போங்கன்னு துரத்தி விடுறாரு. நம்ம ஆடம் பியர்ஸ ஜேடி மெக்டோனாவை காப்பாத்துன்னு சொல்லி உள்ள தள்ளி விட்டா ஜேடி மெக்டோனாவை மாட்டி விட்டுட்டாரு. பை த பை இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் ரொம்பவே வீக்கா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா $80 மினிமம் பிரைஸ்னு ஆரம்பிச்சவங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி $25 இறங்கி இருக்காங்க. ஆனாலும் டிக்கெட்ஸ் விற்க மாட்டேங்குது. இது எல்லாம் ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் என்னன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ தெளிவா போட்டிருக்கேன். அதுல இதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே நான் தெளிவா எக்ஸ்பிளைனும் பண்ணிருக்கேன். அது போக வர்ற வியாழக்கிழமை நான் ரோமன் ரெயின்ஸ் vs செத் ராலின்ஸோட ஸ்டோரி லைன் என்னன்னு ஒரு தெளிவான எக்ஸ்பிளைன் வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் Thursday ஈவினிங் 6 o'clock உங்களுக்கு போஸ்ட் பண்ணப்படும். பட் இது எல்லாமே அப் டு டேட்டா இருக்கணும்னா நீங்க இந்த சேனல்
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ஹோம் பேஜ்ல வரும். அப்படியே அந்த பெல் ஐக்கனை டச் பண்ணி விடுங்களேன், உங்களுக்கு நோட்டிபிகேஷனாவே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுத்து ஓபா ஃபெமி வர்சஸ் ஜேடி மெக்டோனா. முக்கியமான அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண வேண்டிய அன்னைக்கு அசைன்மெண்ட்டே முடிக்காத குழந்தை எப்படி நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி பேரண்ட்ஸ் கிட்ட அடம் பிடிக்குமோ, அதே மாதிரி நம்ம ஜேடி மெக்டோனா நான் மேட்சுக்குள்ள போவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. குழந்தை இப்படி சேட்டை பண்ணுதுன்னா பேரண்ட்ஸ் அதே மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரியே நைஸா பேசி நேக்கா கொண்டு வந்து கேட்டுக்குள்ள தள்ளி விடுவாங்கல்ல, அதே மாதிரி நம்ம ஜெனரல் மேனேஜர் நைஸா பேசிட்டு வந்து டாமினிக் மிஸ்டர் ஜேடி மெக்டோனா ரெண்டு பேர்த்தையும் ரிங்குள்ள தள்ளி விட்டாரு. ஆனாலும் அந்த கேட்டை புடிச்சிட்டு குழந்தை போகாம அழுதுட்டு ஒரு அலம்பல் பண்ணும்ல, அந்த நிலைமையில் ரெண்டு பேருமே அந்த எட்ஜில் நின்னுட்டு இருக்கானுங்க. இப்ப நம்ம ஜோ ஹென்றி டானோசன் ரெண்டு பேருமே நைஸா வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி ரிங்குள்ள தள்ளி விட்டுறானுங்க. அவ்வளவுதான், ஓபா தன்னோட ஓபா தாண்டவத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர்த்தையுமே பிடிச்சி அடிச்சுட்டு டாமினிக் மிஸ்டர் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவனை வெளியே தள்ளி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 40 செகண்ட் தான் நடந்திருக்கும். ஜேடி மெக்டோனாவை போட்டு பொலன்னு பொளந்து பின் ஃபாலும் பண்றாரு. சோ இந்த மேட்சோட வின்னர் ஓபா ஃபெமி. அடுத்து சோலோ சிக்கோவா ரிங்குள்ள வராரு. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கன்வே பண்ணணும், அதுவும் ஜெத்ராலின்ஸ் கிட்ட தான் நான் சொல்லணும். அதனால ஜெத்ராலின்ஸ் ப்ளீஸ் ரிங்குக்குள்ள வான்னு சொல்லி இன்வைட் பண்றாரு. உடனே நம்ம ஜெத்ராலின்ஸும் ரிங்குக்குள்ள வராரு. உள்ள வந்தவரு நம்ம சோலோ சிக்கோவாவை பார்த்து இப்ப நம்ம பேச போறோமா இல்ல சண்டை கட்ட போறோமான்னு கேட்க, சோலோ இப்ப நம்ம சண்டையெல்லாம் கட்ட போறதில்ல, பேசதான் போறோம்னு சொல்றாரு. சம்மர் ஸ்லாம்ல உனக்கு ரோமன் ரெயின்ஸ் கூட ஒரு மேட்ச் இருக்கு. ஆனா அந்த மேட்ச் நீ நினைக்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் கூட மட்டும் கிடையாது, அந்த மொத்த பிளட் லைனுக்கு எகைன்ஸ்டாவும் நீ ஃபைட் பண்ணி ஆகணும். நான் அந்த பிளட் லைனுக்குள்ள இருந்திருக்கேன். சோ அவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எவ்வளவுதான் ரோமன் ரெயின்ஸ்க்கு எகைன்ஸ்டா ப்ரிப்பேர்டா உள்ள போனாலும் அவங்களோட நம்பர் கேம்ஸ் கிட்ட நீ மாட்டிடுவ. பட் என்னால உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியும். வர்ற சம்மர் ஸ்லாம்ல உனக்கு ஹெல்ப்பா உனக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு சொல்றாரு. ஜெத்ராலின்ஸ்க்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. ஏன்னா இவனை நம்பலாமா நம்ப கூடாதுன்னு அவருக்கு தெரியல. சரி, நீ சொல்ற ஐடியா என்னமோ கரெக்டா தான் இருக்கு, நீ சொல்றது லாஜிக்கலா தான் இருக்கு, பட் என்னோட டிசிஷன் என்னன்னு நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி ஜெத்ராலின்ஸ் கிளம்புறாரு. போற ஜெத்ராலின்ஸை கையை பிடிச்சு நம்ம சோலோசுக்கு இழுத்து, உன் மரமண்டிக்கு கொஞ்சமாச்சும் நான் சொல்றத புரியவை. எப்படி ரெசல்மேனியா 40ல கோடி ரோட்ஸ் வின் பண்றதுக்கு நீ அவனுக்கு பேக் போனா இருந்தியோ, அதே மாதிரி சம்மர் ஸ்லாம்ல நான் உனக்கு ஒரு பேக் போனா இருக்கேன்னு தான் சொல்றேன். சோ தேவையில்லாம உன்னோட வரட்டு ஈகோனால என்னோட ஹெல்ப் வேணான்னு சொல்லி உன்னை நீயே ஸ்பாயில் பண்ணிக்காதன்னு சொல்றாரு. கரெக்டா இப்ப நம்ம ஜேக்கப் ஃபாட்டோ ரிங்குள்ள வராரு. ஃபாட்டோ உள்ள வர்றதே சோலோ சிக்கோவா அடிக்கிறதுக்கு தான். அதனால இவர் ரிங்குள்ள என்டர் ஆனோடனே சோலோ சிக்கோவா கிரவுட் மூலியமா எஸ்கேப் ஆயிட்டாரு. பட் நம்ம ஃபாட்டுக்கு ஜெத்ராலின்ஸ் உடனுக்குடன் ஒரு சூப்பர் கிக் கொடுத்துட்டு ரிங்க விட்டு கிளம்பிட்டாரு. அடுத்து பென்டா அண்ட் சாட் கேபிள் வர்சஸ் ஈத்தன் பேஜ் அண்ட் ரூசேவ். நம்ம பென்டா ஒரு வழியா தன்னோட அந்த சின்ன மசில் இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பல வாரமா அவர் எந்த ஒரு மேட்சுமே போடுறதுக்கு உள்ள வரல. இன்னைக்கு தான் ஒரு வழியா அவர் உள்ள வந்திருக்காரு. ஓவரால் இது ஒரு செம்மையான மேட்ச். ரெண்டு சைடுல இருக்கிற டீமும் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணானுங்க. ஆனா எல்லாத்தோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட் அந்த கடைசி சீக்வன்ஸ் தான். இந்த சாட் கேபிள நடுறீங்களா அது குப்பரக்கா படுக்க போட்டு ரூசேவ் தன்னோட ஆங்கிளே லாக் போடலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா அதுல இருந்து நேக்கா எஸ்கேப் ஆகி நம்ம சாட் கேபிள் அவருக்கு தன்னோட ஆங்கிள் லாக் போடுறாரு. இதை எப்படியாச்சும் தடுத்தரலான்னு ஈத்தன் பேஜ் ரிங்குக்குள்ள வர, அப்படியே ஆப்போசிட் கார்னர்ல இருந்து நம்ம பென்டா ஓடி வராரு. அப்படியே சாட் கேபிளோட முதுகுல கால் வச்சு ஜம்ப் பண்ணி அப்படியே தன்னோட ஸ்மாக் ஒரு மெக்சிகன் டிஸ்ட்ராயர். அதுக்கப்புறம் சாட் கேபிள் ரூசேவோட காலை புடிச்சு முறுக்குன்னு முறுக்க ஒரு பாயிண்ட்ல வழி தாங்க முடியாம நம்ம ரூசேவும் கிவ் அப் பண்ணிட்டாரு. சோ இந்த மேட்சோட வின்னர் சாட் கேபிள் அண்ட் பென்டா. அடுத்து ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். நம்ம ஜெத்ராலின்ஸ் பேக் ஸ்டேஜ்ல நடந்து போயிட்டு இருக்காரு. கரெக்டா அவருக்கு ஆப்போசிட்ல வந்து நம்ம ஜேக்கப் ஃபாட்டோ நிக்கிறாரு. நம்ம ஜெத்ராலின்ஸ் வேணும்னே ஜேக்கப் ஃபாட்டோ பக்கத்துல ரொம்ப க்ளோஸா போய் நின்னுட்டு, இப்போ உன் மனசுக்குள்ள என்ன அடிக்கணும் தான் தோணுது, அப்ப அடி பாப்போன்னு சொல்லி வாண்டடா அவரை வெறுப்பேத்துறாரு. எனக்கு உங்களோட ரூல்ஸ் பத்தி நல்லா தெரியும். ரோமன் ரெயின்ஸ் பர்மிஷன் கொடுக்காம உன்னால என் மேல கை வைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாம என் முன்னாடி வந்து நின்று இந்த முறைச்சு பாக்குற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒருவேளை நான் சம்மர் ஸ்லாம்ல மேட்ச் ஜெயிச்சிட்டா கண்டிப்பா அந்த சாம்பியன்ஷிப் என் கைக்கு வந்துரும். ஆனா சாம்பியன்ஷிப் மட்டும் தான் என் கைக்கு வருமா, இல்ல இந்த பேக் எல்லாம் எடுத்துட்டு போற ரூம் பாய் நீ எனக்கு அசிஸ்டண்டா வந்துருவியான்னு சொல்லி அவனை வெறுப்பேத்துறாரு. உடனே ஃபாட்டு, நீ இப்ப என்ன வேணா பேசிக்கோ, ஆனா சம்மர் ஸ்லாம்ல மட்டும் நீ மேட்ச் தோத்துட்டீனா அதுக்கப்புறம் நீ வந்து என் கையில மாட்டுவ, அப்ப நான் உன்னை வச்சு செஞ்சுக்கிறேன்னு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அடுத்து டாமினிக் மிஸ்டரியோ வர்சஸ் ஜோ ஹென்றி. இது ஓவரால் ஒரு ஓகேஷ் மேட்ச் தான். மேட்சோட ஆரம்பத்துல அப்பர் ஹேண்ட்ல இருந்தது என்னமோ நம்ம ஜோ ஹென்றி தான். ஆனா இந்த மேட்ச் முழுக்கவே டாமினிக்கு சப்போர்ட்டா லிவ் மார்கன் ரிங் சைடுல தான் இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல ரெஃப்ரி டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது ஜோ ஹென்றி இவங்க அட்டாக்கும் பண்ணிடுறாங்க. அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் தான் டாமினிக் மிஸ்டரியோ கொஞ்சம் அடிக்கவே ஆரம்பிக்கிறாரு. மேட்சுக்கு நடுவுல திடீர்னு நம்ம டானோசன் ரிங்குள்ள வராரு. வந்தவர் இந்த லிவ் மார்கன் கிட்ட ஒரு அப்பு வாங்கிட்டு மறுபடியும் பின்னாடி ஓடி போயிட்டாரு. போனவர் சும்மா இல்லாம நம்ம யூஎஸ்கே கூட்டிட்டு வராரு. இது எதுக்கு நடக்குது? இந்த யூஎஸ்கேக்கும் லிவ் மார்கனுக்கும் தான் சம்மர் ஸ்லாம்ல விமன் வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. அதனால அதை லைட்டா டீஸ் பண்றாங்க. உள்ள வந்த யூஎஸ்கே நம்ம லிவ் மார்கனை பிடிச்சி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ரிங்குக்கு வெளியே ஒரு கலவரம் போயிட்டு இருக்கு. இதனால நம்ம டாமினிக் மிஸ்டரியோ டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாரு. ரெஃப்ரி இந்த லேடிஸ் ஃபைட்டை பார்த்து நின்னுட்டு இருக்க நைஸா ரிங்குக்குள்ள வந்து நம்ம டானோசன் டாமினிக் மிஸ்டரியோ பிடிச்சு தன்னோட ஸ்மாக் ட்ரிபிள் டி போடுறாரு. அடி வாங்கி படுத்து கிடக்கிற டாமினிக் மேல ஜோ ஹென்றி அழகா படுத்து பின்ஃபாலும் பண்றாரு. சோ இந்த மேட்சோட வின்னர் ஜோ ஹென்றி. அடுத்தது எல்ஏ நைட் வர்சஸ் ஜேக்கப் ஃபாட்டோ. ரிங்குக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்தது என்னமோ நம்ம
எல்ஏ நைட் தான். வந்தவர் ஒரு 2 to 3 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ தான் கொடுக்குறாரு. அவருக்கு இந்த சோலோ சிக்கவா சம்மர் ஸ்லாம்ல ஜெத்தோலின்ஸுக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு சொன்னது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா சம்மர் ஸ்லாம்ல ஜே யூசோ, ஜிம்மி யூசோ, ஜேக்கப் ஃபாட்டு வர்சஸ் எல்ஏ நைட், ராய்ஸ் கீஸ் அண்ட் சோலோ சிக்கவான்னு ஒரு 6 man tag team மேட்ச் இருக்கு. சோ நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா இந்த பிரெட் லைன்ல அடிச்சு வின் பண்ணணும் தான் இருக்கணுமோ தவிர ஜெத்ரோலின்ஸுக்கு எதுக்கு தேவையில்லாம போய் ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு क्वेश्चन கேக்குறாரு. அது போக இவருக்கு பர்சனலாவே ஜெத்ரோலின்ஸ் கூட ஒரு வாய்க்கா தகராறு போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இவரோட டீம்மேட்டா இருக்கிற சோலோ ஏன் போய் ஜெத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் கொஞ்சம் கோவப்பட்டு பேசுறாரு. அதனால சோலோ சிக்கவா, ஜெத்ரோலின்ஸ், ரோமன் ரெயின்ஸ்னு 3 பேர்த்தையுமே ரோஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜேக்கப் ஃபாட்வே ரிங்குள்ள வராரு. மேட்சும் அபிஷியலா ஸ்டார்ட் ஆகுது. ஓவரால் ஒரு நல்ல மேட்ச், பட் கொஞ்சம் ஸ்லோ பர்னர். மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஜிம்மி யூசோ ரிங் சைடுக்கு வராரு. அப்படியே சுத்தி போய் கமெண்ட்ரி டெஸ்க் பக்கத்துல போய் நிக்கிறாரு. இவர் அங்க நிக்கும் போது பின்னாடி கிரவுட் மூலியமா நம்ம சோலோ சிக்கவா உள்ள வராரு. இப்ப சோலோ சிக்கவாக்கும் ஜிம்மி யூசோக்கும் ரிங்குக்கு வெளியே ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த கேப்ல எல்ஏ நைட் தன்னோட ஸ்மாக் பிஎஃப்டி போட்டு பின்ஃபால் பண்ணலான்னு பார்த்தா ரெஃப்ரியை நம்ம ஜிம்மி யூசோ டிஸ்ட்ராக்ட் பண்றாரு. இப்ப ஜிம்மி யூசோவை அட்டாக் பண்ண ராய்ஸ் கீஸ் உள்ள வர, ராய்ஸ் கீஸ் அட்டாக் பண்றதுக்காக ஜே யூசோ உள்ள வராரு. ஆக மொத்தம் சம்மர் ஸ்லாம் மேட்ச்ல இருக்கிற 6 பேருமே ரிங்குக்கு வந்தாச்சு. நம்ம எல்ஏ நைட்டுக்கு இந்த ஜே யூசோவை பார்த்தாவே சுத்தமா பிடிக்காது. அதனால ரிங்கில் இருந்து வெளியே வந்து ஜே யூசோவை அடிச்சிட்டு மனுஷன் உள்ள போறான். பட் இந்த டிஸ்ட்ராக்ஷன் நம்ம ஜேக்கப் ஃபாட்டுக்கு வசதியா போயிருச்சு. உள்ள வந்து எல்ஏ நைட்டை புடிச்சு அடிச்சு உடனுக்குடன் தன்னோட ஸ்மாக் மூன் சால்ட் போறாரு, பின்ஃபாலும் பண்றாரு. சோ இந்த மேட்சோட வின்னர் ஜேக்கப் ஃபாட்டு. மேட்ச் முடிஞ்ச உடனேவே ரிங்குக்குள்ள 6 பேர் வந்து பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. பட் என்ன இருந்தாலும் பிளட் லைனோட பவர் முன்னாடி இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இருக்கறதுலயே நம்ம எல்ஏ நைட் தான் பாவம். ஏன்னா 3 பேர்த்துக்கிட்டையுமே மாத்தி மாத்தி ஸ்மாக் வாங்கிட்டு இருந்தாரு. அப்புறம் கடைசியா எல்லாத்தையும் அடிச்சு போட்டு ரிங்கோட சென்டர்ல படுக்கவும் போட்டாங்க. அவங்கள சுத்தி இவங்க 3 பேருமே நின்னு ஒன் அப் பண்ணி பிளட் லைன் போஸ்ட் கொடுக்கறாங்க. அதோட இந்த ஷோ அண்ட் செக்மெண்ட் முடியுது. ரெஸ்லர்ஸ் என்ன கேட்டா இது ஒரு ஓகே எபிசோடு தான் சொல்லுவேன். ஏன்னா மொத்தமா ஷோ 3 மணி நேரம் நடக்கணும். இது நடந்ததே பாத்தீங்கன்னா ஒரு 2.25 மணி நேரம் தான். அது போக ஒவ்வொரு செக்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் சின்ன சின்ன ப்ரோமோ வீடியோஸ் போடுறாங்க. சம்மர் ஸ்லாம்ல என்னெல்லாம் மேட்சஸ் இருக்கோ அதுக்கான ப்ரோமோ வீடியோ ஷூட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அது நடுவில் ஃபில் பண்றாங்க. அப்படி ஃபில் பண்ணி தான் இவங்களால 2.25 மணி நேரமே கொண்டு வர முடிஞ்சு. ஏன்னா நீங்க உள்ள எண்ணி பாத்தீங்கன்னா இருந்ததே ரொம்ப சில மேட்சஸ் தான். அதுவும் இருந்த செட் ஆஃப் லிமிடெட் பிளேயர்ஸ் வச்சு தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு கீ பிளேயருக்குமே மிகப்பெரிய ரோல் இல்லாட்டியும் இருக்கிற சின்ன சின்ன பிளேயர்ஸ் வச்சு அப்படி இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்க மெயினா யூஸ் பண்ண பெரிய பிளேயர்ஸே பாத்தீங்கன்னா ஒன்னு ஜெத்ரோலின்ஸ், இன்னொன்னு ஓபாஃபெமி. மீதி எல்லாமே மிட் கார்டு அண்ட் அப்பர் மிட் கார்டு லெவல் பிளேயர்ஸ் தான். பட் அப்படியே இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல ஷோவே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இதை பார்க்கணுமா பார்க்க வேணாமாங்கிறது உங்களோட விஷயம் தான். ஏன்னா இதை பார்க்காம விட்டீங்கனாலும் நீங்க எந்த ஒரு ஸ்டோரி லைனையும் மிஸ் பண்ண போறது இல்ல. மத்தபடி இது உங்களோட விருப்பம் தான். அவ்வளவுதான் ரெஸ்லர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ப்ரோ ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் டச் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்து வேறொரு ப்ரோ ரெஸ்லிங் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். Until next time. Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me.